Hi friends, welcome to our channel. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டேட்டோ வத்தல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பொட்டேட்டோ நான் எடுத்திருக்கேன், தோல் சீவி வச்சுருக்கேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகா 2, கொத்தமல்லி 1 கைப்பிடி. இப்போது நம்ம பொட்டேட்டோவை அரைச்சிக்கலாம். கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. 3மே எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். அதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக போனாலும் பரவாயில்ல, அது கெட்டியாயிடும். அப்புறம் ஒரு குக்கரில் அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி அதிகமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த வத்தல் செய்கிறது. வெறும் பொட்டேட்டோ வச்சு மட்டும்தான் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி டபுள் மடங்கு வர மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. அது திக்காயிடும். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுடுங்க. பாருங்கள், திக்காயிடுச்சு 5 மினிட்ஸ்லேயே. இது ஆறிச்சு அப்படின்னா இன்னும் திக்காகும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். பாருங்கள் எப்படி கெட்டி ஆயிடுச்சுன்னு. இப்போது நம்ம இதை மொட்டை மாடியில் போய் காய போட்டுடலாம். இது காயறதுக்கு ஒரு 2 டேஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுருங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். போட்டு லைட்டாக இது பண்ணால் போதும். ஏன்னா அப்படின்னா இது ரொம்ப மெலிசாயிடும் காஞ்சிச்சு அப்படின்னா. அதனால் கொஞ்சம் திக்காகவே போட்டுக்கோங்க. அரிசியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. வெறும் பொட்டேட்டோ மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக பண்ணிடலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.